சூப்பர். என் பைக் தான் வந்து பஞ்சர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இது தான் போல் பஞ்சர், அதான் நினைக்கிறேன். டியூப்லெஸ் பஞ்சர் லிக்விட் வந்து போட்டிருந்தேன், அது வந்து பிஞ்சு வந்துட்டுருக்கு போல். ஆமாம், தெரில, இவங்களுக்கு தெரியும் போல். தெரியுமா கடை? ஆமாம், அவர்துலேயும் கம்பி குத்தி இருக்கு ஃபர்ஸ்ட்ல இவர் கேப்டனுக்கு. ஓகே 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 ஓகே. அவங்க என்ன இதாக ப்ரோ இருக்காங்க? அவங்க இன்சார்ஜா? அவங்க என்ன இதாக இருக்காங்க? ரைட் மேனேஜர். ஓகே ஓகே ஓகே. ஆமாம், 2500 இருக்குது. போட்ஸ் கம்பெனிலையும் இருக்குது 3000 பேட்டரி சார்ஜர் பண்ணி வச்சிட்டா போதும். அதுவே 150 PS வரைக்கும் ஏறும். காற்று அதுவே ஃபில் பண்ணிக்கும். அது வாங்கி பேக்கில் வைக்கணும் தான் பார்க்குறேன், அது வாங்கலை. நான் லாங் ட்ரிப் போனால் வாங்கி வைக்கணும். வரேன் மேம். ஓகே வரேன் சார். இதில் போடலாமே ப்ரோ, கோப்ரோ இதில் போடலாமே ஃபிட். ஓகே ஓகே. ஒரு வண்டிக்கு 500 ரூபா ஃபைன் போடுவாங்க. முடிச்சானே பாப்போம். ஏன்னா கொஞ்சம் எம்டியாக இருக்குது அடிக்கடி வீட்டு. எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. வண்டி இதுவும் ஷோரூம் பண்ணி போட்டு அவ்வளோதான். இதே இதே மாதிரி 20 நேரம் வந்துருச்சு, அவ்வளோதான். இன்னும் 5 கிலோமீட்டர் அங்கே வந்து அங்கே போயிட்டு எடுக்க போகும். அங்கே போயிட்டு என்ன ப்ராப்ளம்னா பசங்க, சின்ன பசங்க திடீர்னு ஹாஸ்பிட்டலில் வந்து 3-4 வண்டி ஏறிச்சு அப்படியே ரைட்டில். அதனால தான் அப்படியே சிங்கிளாக மீண்டும் மொபைல் பார்த்து. ஓகே, கிளம்பலாம். ஃபோட்டோ ஷூட் எடுக்கலான்னு பார்த்துட்டு ரோடை பிளாக் பண்ணால் ஏதாவது ப்ராப்ளம் ஆகும். நம்ம வந்து ஏதாவது எம்டியான இடத்துல போய்ட்டு ஏதாவது ஷூட் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு வந்து எல்லோரும் வந்து கிளம்புறோம். அவங்க என்ன இதாக ப்ரோ இருக்காங்க? அவங்க இன்சார்ஜா? அவங்க என்ன இதாக இருக்காங்க? அவங்க ரைட் மேனேஜர். ரைட் மேனேஜர். ஓகே ஓகே ஓகே. ரைட் மேனேஜர் அவங்க வந்து எனக்கே தெரில. ஆனால் 2-3 டைம் ரைட்லலாம் பார்த்துருக்கேன். அவங்க தான் போன தடவை வந்து சர்டிஃபிகேட்லாம் கொடுத்துருந்தாங்க. ஓகே, பின்னாடி பார்த்திங்கன்னா தெரியும் எல்லா வண்டியும் வந்து நிற்கிது. போகலாம். என் பின்னாடி வியூவில் வந்து தெரியும். அப்படியே பார்த்திங்கன்னா எல்லா 390யும் வந்து வராங்க. KTM பைக்ஸ் காரில் வந்து வீடியோஸ் வந்து ஷூட் பண்ணிகிட்டே வராங்க. அந்த காரில் தான் வந்து டீம் ரைடரோட மேனேஜராக ஒரு லேடி. அவங்க பேர் வந்து எனக்கு வந்து சரியாக தெரியலை. நானும் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ரைடிங் ஜாக்கெட் வாங்கலாம் அப்படின்னு தான் ஒரு ஆசையாக தான் இருக்குது. பட்டு பட்ஜெட் எப்படி பார்த்தாலும் ஒரு 5000 ரூபாய்க்கு மேலே வாங்கினீங்க அப்படின்னா ஆக்ஸ்ரோ அதுலேயும் வந்து விட்ருக்காங்க ரைடிங் ஜாக்கெட்டு. அதெல்லாம் 5000 ரூபாய்க்குள்ளே தான் வருது. அந்த மாதிரி கொஞ்சம் நல்லதாக கொஞ்சம் இதாக வாங்கினா கொஞ்சம் லைஃப்பும் வரும், நல்லாயிருக்கும். மற்றபடி எதுவும் லோக்கலாக ஏதாவது 3000 ரூபா அந்த மாதிரிலாம் வாங்கிட்டோன்னா வேஸ்ட்டு. அது வந்து அடிப்பட்டால் அந்த ரைடிங் ஜாக்கெட்டை வந்து கிழிஞ்சிரும். முடிஞ்ச வரைக்கும் நல்ல லெதரோ இல்லை லைனிங் நல்ல இதுவாக இருக்கிறதா பார்த்து தான் வாங்கணும். அதே மாதிரி அந்த ஹேண்ட் க்ளவுஸ்லாம் போட்டால் நமக்குலாம் வந்து எனக்குலாம் பார்த்திங்கன்னா பிரேக் அடிக்கும். ஃபஸ்ட்டு போட போட பழகிடும். புதுசாக போடும்போது வந்து ஒரு மாதிரி தான் இருக்கும். ஒரு மொபைல் டக்குன்னு வந்து ஃபோன் வந்து யூஸ் பண்ண முடியாது. அதே மாதிரி ரைடிங் ஷூ போட்டால் டக்குன்னு வந்து சடனாக ஏதாவது நம்ம பைக்கை ஸ்டாப் பண்ணிட்டு ஓடி போக முடியாது யாருக்காவது ஹெல்ப் பண்ணுறதுக்கு. சில பல ப்ராப்ளமும் இருக்குது. அப்போத்துலேருந்தே ஃபஸ்ட்லேருந்தே ஓட்டி ஓட்டி பழகிட்டோன்னா அதெல்லாம் யூஸ் பண்ணி பழகிடும்.
உண்மையிலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நான் இது வரைக்கும் ரைடு போனதில் இந்த கிளைமேட் செம்மையாக இருக்குது. வெயில் வந்து சூப்பராக இதமாக இருக்குது. சின்ன பையன் பாருங்கள் எக்ஸலை வச்சுக்கிட்டு சும்மா ஏறி போயிட்டுருக்குறான். இதான் அந்த ஏரியோட கரைன்னு நினைக்கிறேன். பார்த்தா தெரியுது, ஹைட்டாக தெரியுதுங்களா உங்களுக்கு கோப்ரோவில். ஃபுல்லாக செடி வளர்ந்து தண்ணி வந்து எந்த அளவுக்கு இருக்குன்னு தெரில, போய் பார்த்தா தெரியும். பூண்டி ஏரி. ஃபோட்டோ ஷூட்ஸ் கார் வந்து வருது. அவங்க பார்த்திங்கன்னா ப்ளூடூத்தில் கால் கனெக்டிங் வந்து வச்சுருக்காங்க. எனக்கு முன்னாடி போகிற ரைடரும் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து யூஸ் பண்ணுறாரு. காருக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா அவங்க கூட வந்து கனெக்டிங்கில் இருக்காங்க போல். கரெக்டாக வந்து ஸ்லோ பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. அவங்க ஸ்லோ பண்ணோடனே ஃபோட்டோ ஷூட் வந்து பக்காவாக எடுத்துக்கிட்டே போயிடுறாங்க ஃப்ரண்ட்டில். ஷார்ட் எடுக்கிறதுக்கு வந்து சரியான லொக்கேஷன் வந்து கிடைக்கல அப்படின்றதுனால அவங்க வந்து அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டே போயிட்டே இருக்காங்க. இவங்க ஒரு ஷார்ட் எடுக்கிறதுனால பப்ளிக் உண்மையிலேயே செம்ம டிஸ்டர்பன்ஸாகவும் இருக்குது. இது பாருங்கள், அவங்க ஃபோட்டோ எடுக்கிறதுனால பின்னாடி வர காருக்கெலாம் உண்மையிலேயே இடங்களாக இருக்குது. அவன் என்ன நான் திட்டிகிட்டு போகிறானோ தெரில. இந்த கரும்பை பார்த்தீங்களா, இதெல்லாம் வில்லேஜ் சைட்லாம் ஆசையாக இருக்குங்க சாப்பிடணும் போல். நான் இந்த கரும்பு பார்த்திங்கன்னா ஜூஸ் கடையில் போய்ட்டு 100 ரூபா கொடுத்தா போதும். அவங்க வந்து ஒரு 2 பீஸ் 3 பீஸ் தராங்க கரும்பு முழுசாக. ஜூஸாக சாப்பிட்றத விட மென்று சாப்பிட்றது எனக்கு ரொம்ப பிடிக்கும். இதெல்லாம் நான் வாங்கிட்டு வந்து சாப்பிட்ருக்கேன் வீட்டாண்டு. சூப்பர். என் பைக் தான் வந்து பஞ்சர் ஆகிடுச்சின்னு நினைக்கிறேன். இது தான் போல் பஞ்சர், அதான் நினைக்கிறேன். சூப்பர். என் பைக்கு தான் வந்து பஞ்சர் ஆகிடுச்சு. ஆமாம், டியூப்லெஸ் பஞ்சர் லிக்விட் பஞ்சர் ஆகிடுச்சு. சோ வேறு எங்கடா குத்துச்சு? இங்கே காத்தடிக்கிற கடை இருக்கா? பஞ்சர் போடுறது இருக்குல்ல? இல்லை, என்கிட்ட அந்த இது இருக்குது. நான் பஞ்சர் போட்டு காற்று அப்ளை பண்ணிட்டு வந்துடுறேன். இங்கே ஷாப் இருக்குன்னு சொல்கிறாங்க. நான் இவங்க கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணி இது பண்ணிட்டு வந்துடுறேன். தெரில, அந்த லிக்விடு போட்டிருந்தேன், அதனாலும் பிச்சுக்கிட்டு வந்துட்டுருக்கு. டியூப்லெஸ் பஞ்சர் லிக்விடு வந்து போட்டிருந்தேன், அது வந்து பிஞ்சு வந்துட்டுருக்கு போல். ஆமாம், தெரில, இவங்களுக்கு தெரியும் போல். தெரியுமா கடை? ரொம்ப தூரம் போகணுமா? சரி சரி, அப்படியே ஓட்டு நான் வந்துடுறேன். சரி, நான் அவங்க கூட வந்துடுறேன். அப்படியா? சரி சரி, ஓகே. சரி சரி சரி. சரியான டைம் பார்த்து என் வண்டி வந்து பஞ்சர் ஆகி விட்டது. ஃபுல்லுமே அந்த லிக்விட் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து வெளியில் வந்துடுச்சு. எப்படி பஞ்சர் ஆச்சுன்னே தெரில. என்கிட்ட இப்போ வண்டியில் வந்து பஞ்சர் போடுற இது வந்து இருக்குது. நான் வந்து இப்போ நிப்பாட்டிட்டு பஞ்சரை வந்து போட்டுடுறேன். கரெக்டான டைம்னு பார்த்து செம்மையாக வந்து பஞ்சர் ஆகிடுச்சு வண்டி. திடீர்னு பார்த்தீங்கன்னா ஏர் இதாகி சர்ன்னு ஒரு மாதிரி இதாகிடுச்சு. நான் அந்த பஞ்சர் லிக்விடு குத்திருந்தேன். இது வந்து எதுவும் குத்தலை, ஏற்கனவே போட்டிருந்த பஞ்சரோட இது பார்த்திங்கன்னா பிச்சுக்கிட்டு வந்துடுச்சு. ஒன்றும் இல்லை, அதுக்கு மேலே வந்து ஒரு பஞ்சர் இதை வந்து நான் வந்து போட்டுட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதை தான் இப்போ நான் வந்து பண்ண போகிறேன். நீங்கள் போங்க, நான் வரேண்ணா. அவங்கள அனுப்பிச்சி விட்டுலாமா?
இல்லை இல்லை நான் இது இருக்குது குத்திட்டு காற்று மட்டும் வச்சுக்கலாம். அவ்வளோ சேஃப்டியாக இருக்கும்மா. எல்லாமே இருக்குது என்கிட்ட. அதை அங்கேயே குத்திட்டு அப்படியே போட்டுருக்கலாம். அது வந்துடும் அவங்க வேறு வராங்க பாவம். நம்ம டிஎலோட இது மாதிரி தான் இருக்கான். இல்லை இல்லை லாக் இதோ இல்லை அது பெருசாக ஹோல்ஸ் ஆகிடுச்சு. இருக்கா ஓகேவா இருக்கா தெரியுதா? இருக்கு இல்லை ஆணி எதுவும் குத்தலை. பழைய இது தான் ஏதோ வந்து இதாகிட்டு இருக்கு போல். காற்று மட்டும் அடிச்சுட்டு இரும்பே வெளியில் வந்துடுச்சு. இதோவே இருக்கு நான் போட்டுறேன். சரியான டைமுக்குன்னு பார்த்தோன்னா காலம் மாறிடுச்சு. ரெண்டாக போட முடியுமா? இல்லை இது ஹோல்ஸும் பெருசாகவே இருக்கா? ஹோல்ஸ் பெருசு கொடுத்தல. அதான் உள்ளே போயிடுச்சு. டயரே கிழிஞ்சிடுச்சு. டயரு கண்டமாகிடுச்சு தெரியுது. தெரில நிற்கிற முடியும் பார்க்கலாம். டயரை மாற்றி தான் ஆகணும். அதான் உள்ளே அனுப்புறீங்களா? உள்ளே தள்ளுறப்பவே இதை கீழே தள்ளிட்டு இதை விட்டு ட்விஸ்ட் பண்ணிவிடுங்க. கீழே உள்ளே போயிடும் போல இருக்கு. ட்விஸ்ட் பண்ணிட்டு புல் பண்ணுங்க. திருப்பி சொல்லுங்க. அப்படியே அவ்வளோ அப்படியே விடுங்க. பார்த்துடுங்க போயிட்டு. அவ்வளோதான் முடிஞ்சு. பெருசாக இருக்கா? டயர் நிற்காது தான். டயர் பெருசாக கிழிஞ்சிட்ருக்கு. டயர் தான் மாற்றணும். அதான் வீட்டுக்கு போகிறவங்க கால் அடி ஸ்லோவாக ஓட்டிட்டு போயிருங்க. சரி அப்படியே தேஞ்சிடுச்சு அது. அதான் விண்டர் வேணா. டயர் கொஞ்சம் பெருசாக கிழிஞ்சிடுச்சு. காற்று நிற்காது போல் இந்த இடம் மட்டும். அதில் ரப்பர் ஓட கொஞ்சம் ஒட்டிச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. டயரே மாற்றணும். ரொம்ப நாளாக வச்சுருக்கேன் அப்படியே. 30 அதிகமாக வச்சுட்டு இருக்கா. அதான் 30-32 வருஷம் பில்லியன் டயராக வரும்னு சொல்லிட்டு அதிகமாக வச்சு. ஆனால் கொஞ்சம் கம்மியாக காற்று வச்சு விட்னா. ஏன்னா அந்த ஹோல்ஸ் வந்து பிச்சுக்குது ரொம்ப. டயர் வந்து கூட கிழிஞ்சிச்சு. இப்போ 25-28. சரி ஓகேண்ணா. எவ்வளோண்ணா? எவ்வளோண்ணா வைக்கிறேன்? இந்த இருக்குது. அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. போதும் நான் கம்மியாக வச்சு விட்ணா. ஏன்னா வச்சுங்க மறுபடியும் காற்று வந்து இதாகிட போகுது. அதுதான் கொஞ்சம் லைட்டாக வச்சு விட்ணா. கொஞ்சம் லைட்டாக வைங்க. சிங்கிள்ஸ் கரெக்டாக இருக்கும். டபுள் ஓகேண்ணா. ஓகே போதுண்ணா. ஓகே பரவாயில்ல. அதெல்லாம் ஒன்று விடுங்க. அர்ஜென்ட்டுக்கு அதெல்லாம் பண்ணி தான் வேணும். ஓகே பண்ணியாச்சு. அது நிற்காது தான். லைட்டாக சோப் ஆயில் மேலே வச்சா தெரிஞ்சிடும். பபுள்ஸ் வந்துட்டு தான் இருக்கும். அது வந்துட்டு தான் இருக்கும். யாரு இது வருங்க. அது ஓட மெல்ட் ஆகி ஒட்டிக்கும்னு நினைக்கிறேன். ஒட்டிச்சுன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லை. டயர் போயிடுச்சு. பெருசாக கிழிஞ்சிச்சு. அந்த இதுவே கம்பியே தெரியுது. ஆ 2017 எடுத்தேன். டயரே மாற்றலை. அப்படியே தான் இருக்குது. யார் வரும் எப்படியும் வரல. பரவாயில்ல விடுங்க. அப்படியே ஓட்ட அது அப்படியே ஒட்டிக்கலாம். விட்டுருங்க. தண்ணி வேஸ்ட் பண்ணாதீங்க. விடுங்க. ஓகே போகலாம். அப்படியே போகலாம். ஓரளவு தாங்க வாங்க போகலாம் சார்.
டயரை தான் மாற்றணும். உள்ளே பண்ணிடுறீங்க. இல்லை ஓட்ட அப்படியே இதாகிடும், அது ஒட்டிக்கும், மேலே ஒட்டிக்கும்ல, அதுக்கு தான். ஓகே 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 ஓகே. வண்டி பார்த்தீங்கன்னா பஞ்சர் ஆகிடுச்சு. ஒரு வழியாக என்கிட்ட பஞ்சர் கிட்ட இருக்குது, பஞ்சரை ஓட்டிட்டேன். எல்லோரும் ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. இப்போ நான் ஸ்டாண்ட் எடுத்துங்க. போலாமா? வழியாக பார்த்தீங்கன்னா எல்லோரும் வந்து ஹெல்ப் பண்ணாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி. என் வண்டியில் இந்த மாதிரி ஓல்டு பஞ்சர் தான் பார்த்தீங்கன்னா பிச்சுக்கிட்டு வெளியில் வந்துடுச்சு, ரொம்ப அவஸ்தையாகிடுச்சு. நல்ல வேலை ஒரு வழியாக பார்த்தீங்கன்னா பஞ்சரை வந்து போட்டுட்டேன். நான் வந்து டயரை மாற்றாமல் வச்சுருந்தது தப்பாகிடுச்சு. டயர் வந்து காலை வாரிடுச்சு, ரொம்ப பஞ்சராகவே ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. பரவாயில்ல விடுங்க, அர்ஜென்ட்டுக்கு அப்படி தான் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை. இல்லை போதும் போதும். அவர் வந்து நல்லா தண்ணிலாம் வாங்கி செக் பண்ணிலாம் பார்த்தாரு, கூட ஹெல்ப் பண்ணா போல். ஆமாம், அவர்த்துலேயும் கம்பி குத்தி இருக்குது ஃபஸ்ட்டில் இவர் கேப்டனுக்கு. அது எடுத்தால் காற்று வந்துடும்ன்ட்டு எடுக்கலை. என்னை வந்து டயர் ரொம்ப நாளாக இருக்கா, அது கிழிஞ்சிடுச்சு பெருசாகவே. லாஸ்ட்டாக சொதப்பிடுச்சு, டயர் தான் மாற்றணும். அது டயரே ரேட் அதிகமாக வருது, மெர்ச்சுலின் தான் போடலான்னு பார்த்தேன், அதிகமாக வருது ரேட்டு. 10,000 ரூபாய்க்கு மேலே வருது. 10,000 ரூபாய்க்கு மேலே வருது ஒன்று மட்டும். 10,000 கிலோமீட்டர் தான் ஓட முடியும் மெர்ச்சுலின்னு, அதான் அதில் ஒரு மைனஸு. ஆமாம், போங்க. சார் எல்லாருமே பார்த்தீங்கன்னா எனக்காக தான் வந்து வெயிட் பண்ணாங்க. செம்மையாக வந்து லேட் ஆகிடுச்சு. ஏற்கனவே நாங்கள் போகிறது பார்த்திங்கன்னா செம்ம லேட்டு. இதில் எனக்காக எல்லாருமே நின்று இன்னமும் வந்து லேட் ஆகிடுச்சு. நல்ல வேலை காற்றடிக்கிற கடை பார்த்திங்கன்னா எனக்கு வந்து ரொம்ப பக்கத்துலேயே இருந்தது. அதனால் என் அனுபவத்தில் ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா இதாங்க பஞ்சராகி அவஸ்தைப்பட்டது. நான் வந்து பஞ்சர் கிட்ட சொல்யூஷன் பார்த்திங்கன்னா உள்ளே வந்து ஊற்றி வச்சுருந்தேன். அது பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி நொறையா, இது பெரிய ஹோல்ஸாக இருக்கவே புஷ்ஷுன்னு வெளியே வந்துச்சு. சின்ன ஹோல்ஸாக இருந்தால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அந்த பஞ்சர் இது வந்து எனக்கு வந்து கை கொடுத்துருக்கோம். பட்டு நான் வந்து இன்னும் 50 கிலோமீட்டர் வந்து ரிட்டன் வந்து வீட்டுக்கு வந்து போகணும். போகிற வரைக்கும் எனக்கு வந்து தாங்கணும். ஓகே, லொக்கேஷன் வந்து வந்தாச்சுன்னு நினைக்கிறேன். வெள்ளாத்துக்கோட்டைன்னு போட்டிருக்கு. நீரியல் நிலையில் ஆய்வு கழகம் பூண்டி வந்தாச்சு. ப்ரோ ஷூலேஸ் கட்டுங்க. போட்டாச்சு. ஏதோ கூட வரவே கரெக்டாக இருந்தது. எல்லோரும் தனித்தனியாக போயிட்டு இருந்தோன்னா கஷ்டமாயிட்டு இருக்கோம். இந்த மாதிரி குரூப் ரைடு போகும்போது கண்டிப்பாக வந்து நீங்கள் கொஞ்சம் உங்கள் கூட வர ரைடரோடு போகிறது பெஸ்ட்டு. தனித்தனியாக போயிட்டோம் அப்படின்னா பஞ்சர் ஆகிடுச்சு, இல்லை ஏதாச்சும் ஒரு ஆக்சிடெண்ட் ஆகிடுச்சுனாலும் ரொம்ப கஷ்டமாயிடும். குரூப்போடு போனீங்கன்னா ரொம்பவே சேஃபு. இப்போ நான் வந்து குரூப்போடு போயிட்டுருக்கவே பஞ்சர் ஆன உடனே எல்லோரும் கொஞ்சம் ஹெல்ப் பண்ணாங்க, கொஞ்சம் கூட இருந்தாங்க, நல்ல இதாக இருந்தது. டீம் ரைடர் மேனேஜரும் வந்து கூடயே வந்தாங்க, செம்ம இதாக இருந்தது. கூட வந்து என்னாச்சு ஏதாச்சு டயரை மாற்றணும், இன்னும் ஒன்று அவங்க வந்து கலாச்சிட்டாங்க. டயரை ரொம்ப ரைடு ஓட்டிட்டீங்க போல், ரொம்ப தேய்ச்சிட்டிங்களே அப்படின்னு சொல்லி கேட்டாங்க. நான் அந்த அளவுலாம் எதுவும் ஓட்டலை. ஃபோட்டோஸ் பளிச்சுன்னு எடுக்கிறாங்க. ஃபோட்டோஸ் வளைச்சி எடுக்கிறாங்க. மெமரி கார்டு தனியாக போட்டுருவாங்க. கெனானில் என்ன மாடல்னு தெரில, ஏதோ கேமரா யூஸ் பண்ணுறாங்க. என் ஃப்ரெண்டு ஆகாஷ் கூட பார்த்திங்கன்னா கெனான் தான் வாங்கியிருக்கான்னு நினைக்கிறேன். அவன் வந்து T4 ஏதோ சொன்னான் மாடலு, எனக்கு சரியாக ஞாபகம் இல்லை. அந்த மாடல் கேமராஸ் அவன் வந்து யூஸ் பண்ணான். செம்ம கிளாரிட்டியாக இருக்குது.
ஃபோட்டோஸ் எடுத்தான். பட் அந்த ஃபோட்டோஸ் வந்து என் ஃபோன்லேயே வந்து ஓப்பனே ஆகலை. நான் வச்சுருக்கேன். லாங் ட்ரிப் போகும்போது நான் வந்து வண்டியில் பிரேக் ஃபியூல் செக் பண்ணேன், கூலண்ட்டு செக் பண்ணேன், எல்லாமே செக் பண்ணேன். வண்டியோட பஞ்சர் கிட்ட வண்டியில் தானே இருக்குது, பஞ்சர் நம்மளை மீறி ஆனாலும் போட்டுக்கலாம், காற்று மட்டும் அடிச்சிக்கலாம்னு பார்த்தாங்கன்னா டயரே பார்த்திங்கன்னா 2 பஞ்சர் ஒரே இடத்துல போடுற அளவுக்கு பெருசாக வந்து கிழிஞ்சிருச்சு. நான் என்ன பண்ணேன்னா நேற்று தாங்க காற்று வந்து கொஞ்சம் ஃபுல்லாக அடித்தேன். பில்லியன் ரேட் சப்போஸ் யாராச்சும் வந்தாங்கன்னா கொஞ்சம் யூஸாக இருக்கும்னு சொல்லிட்டு எப்பயுமே பார்த்திங்கன்னா ஒரு 29 பாயிண்ட் தான் வந்து காற்று வந்து வைப்பேன், இல்லை 28 கிட்ட ஓரளவுக்கு வைப்பேன். நேற்றுன்னு பார்த்து காற்று கொஞ்சம் அதிகமாக அடித்தேன். இது இந்த மாதிரி ஆகிடுச்சு இப்போது காற்றோட லெவல்னால். டயரும் தேஞ்சிருந்தது, அதிகமாக காற்றடிக்க டப்புன்னு பஞ்சர் ஆகிடுச்சு. பஞ்சர் ஸ்ட்ரிப்பு கூட என்கிட்ட அந்த லப்பர் பார்த்திங்கன்னா நிறையவே இருக்குது. பட் நான் என்ன பண்ணிட்டேன், ஒரே ஒரு 4 பீஸ் மட்டும் அதில் வர இது மட்டும் பைக்கில் வச்சுக்கிட்டேன். எப்பயுமே 2-3 இது வந்து கொண்டு வந்துடணும். வாவ், இந்த இடமே பாருங்களேன், செம்மையாக இருக்குதுங்க ஏரி. நான் வந்து ஃபஸ்ட் டைம் இப்போ தான் இந்த ஏரியை வந்து பார்க்குறேன். நிறைய விடுது ஏரி, செம்மையாக இருக்குது. பெண்டும் பாருங்களேன். வாவ், எல்லாருக்கும் வந்து டிக்கெட் கவுண்டிங் வந்து போடுறாங்கன்னு நினைக்கிறேன். எல்லாரும் வந்து இங்கே தான் ஸ்டாப் பண்ணியிருக்காங்க, நம்மளும் இங்கே வந்து ஸ்டாப் பண்ணுவோம். ஏரியோட என்ட்ரன்ஸ் பார்த்தா தெரியும். சூப்பராக இருக்குது. ஏரியில் நான் கூட தண்ணி வந்து நிறைய இருக்குன்னு நினச்சேன். லெவல் பரவாயில்ல, இங்கெல்லாம் வந்து கொஞ்சம் கரையே தெரியுது, அந்தளவுக்கு தான் இருக்குது. இந்த கொக்குன்னு சொல்லுவாங்க, அதெல்லாம் வந்து செம்மையாக பறந்துட்டுருக்கு. கேப்டன் அவரோட வண்டியில் கூட பார்த்திங்கன்னா ஒரு ஆணி வந்து குத்திருக்கு. பட் அவர் வந்து அது வந்து எடுக்கலை. டயர் வந்து ஓகே ஓகே கரெக்டாக ஆகிடுச்சு. டயர் தான் எவ்வளோ கிலோமீட்டர் ஓட்டிருக்கீங்க? ஒரு 11,000 கிலோமீட்டர் தான் ஓடி இருக்கும், அவ்வளோதான். 11,000 டயர் ஸ்கிட் ஏதாவது பண்ணீங்களா? இல்லை அது அப்படியே தேஞ்சிடுச்சு ஓட்ட. அதாவது ஆமாம் மெச்சுட்டு அப்படியே தேஞ்சிடுச்சு, அது அப்படியே மாற்றவே இல்லை. டயர் தான் புதுசாக போகணும். ஆமாம், மாற்றியே ஆகணும் கண்டிப்பாக. லாங்கெலாம் போனால் மாட்டிப்போம் கண்டிப்பாக, வழியிலேயே சொல்லிப்பேன். இல்லை லைட்டாக சும்மா எப்போயா தான் டயரை லைட்டாக தேய்ப்பேன், அவ்வளோதான், வேறு ஒன்றும் இல்லை. சும்மா ஸ்பீடு எடுக்கும்போது லைட்டாக ரொட்டேஷன் பண்ணிட்டு அப்படி போவேன், லைட்டாக, அவ்வளோதான். தேஞ்சிட்டு இருக்கு. அவ்வளோ சீக்கிரத்தில் போகாது, இல்லைன்னா வாரண்டியில் கிளைம் பண்ணலாம். ஓ சரி. ஆமாம், மண்டையை குழக்கு. அடுத்த வாட்டி பிளான் பண்ணிங்கன்னா 6 மணிக்கு பிளான் பண்ணுங்க. 6 o'clock நம்ம 5 மணிக்கு பிளான் 5 மணியா? 5 மணிக்கு எல்லாம் டீலர்ஷிப் வந்துருங்க. தூங்கிட்டு இருப்போம் எல்லாம். காற்றுக்கு ஆமாம் 2500 இருக்குது. போட்ஸ் கம்பெனிலையும் இருக்குது 3000 ரூபா. பேட்டரி சார்ஜர் பண்ணி வச்சிட்டா போதும். அதுவே ஏதோ ஆர்பிஎம் எவ்வளோ கொடுத்துருவோம் அந்தளவுக்கு வந்து காற்று 150 PS வரைக்கும் ஏறும். காற்று அதுவே ஃபுல் பண்ணிக்கும். அது வாங்கி பேக்கில் வைக்கணும் தான் பார்க்குறேன், அது வாங்கலை நான். லாங் ட்ரிப் போனால் வாங்கி வைக்கணும், செம்ம யூஸ்ஃபுல் அது. ஆமாம் இது பரவாயில்ல, ஆமாம் ஈஸி, ரொம்ப ஈஸி அது. சரி இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா பூண்டி லேக் என்ட்ரன்ஸ் வந்து இதான் உள்ளே வந்தாச்சு. தண்ணியை பார்த்தீங்கன்னா தெரியும். பில்லியன் ரைடில் ஒரு ரேஸில் உட்காந்து வந்து ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக வந்து உட்காடுறாங்க. நம்மளும் அப்போ பொறுமையாக போயிட்டே இருப்போம். தெரியுதுங்களா தண்ணியோட அளவு? இது கேட்டு போட்டாங்க யாரும் வந்து உள்ளே போகக்கூடாதுன்னு. இது வந்து ஜஸ்ட்டு சென்னையிலேருந்து ஒரு 50-60 கிலோமீட்டருக்குள்ளே தான் இருக்குது. வரதுந்தால் காலையில் வந்து வரணும். நாங்கள் வந்து வண்டி பஞ்சர் ஆகிடுச்சு, ஹோட்டலில் சாப்பிட்றது, இந்த மாதிரி சில பல காரணங்களால் உண்மையிலே வந்து ரொம்ப வந்து லேட் ஆகிடுச்சு.
இப்போ வந்து செம்மையாக வெயில் அடிக்குது. அவங்க பார்த்திங்கன்னா ஃபோட்டோ எடுக்க ரிவேஸில் உட்காந்துட்டு போகிறாங்க. அவங்க தான் வந்து டீம் ரைடர். வண்டி பஞ்சர் ஆனது, டயரை மாற்றணும், அது ஒரு செலவு வச்சிடுச்சு. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக திறந்து விட்ற ஸ்பாட்ஸ் போல் இது தான் அந்த அணைன்னு சொல்லுவாங்கள்ல, அது தண்ணி வந்து திறந்து விட்றாங்க. கொக்கெல்லாம் அந்த மீன் இதுக்காண்டி வந்து செம்மையாக வந்து இருக்குது. காற்று மட்டும் நல்லா சூப்பராக அடிக்குதுங்க. இங்கே எல்லாருமே வந்து லைனாக வந்து நிற்கிறாங்க. தெரியும் அந்த தண்ணி வந்து இதுக்குள்ளார இருந்து அந்த பார்த்திங்களா, இத்தனை கன அடி அப்படின்னு நியூஸ்லலாம் வந்து சொல்லுவாங்க. இவ்வளோ தான் திறந்து விடுறோம் அப்படின்னு. இந்த வயல்வெளிக்கு இல்லைன்னா அணை ஃபுல்லாகக்கூடாதுன்னு திறந்து விடுவாங்க. அந்த அளவு வந்து திறந்து விடுறாங்க. அந்த சைடில் வந்து திறந்து விடுற தண்ணி பார்த்திங்கன்னா அப்படியே இந்த சைடில் வந்து லைட்டாக போயிட்டுருக்கு. எல்லோரும் வந்து மீன்லாம் பிடிச்சிட்ருக்காங்க. கோப்ரோவில் வந்து எந்த அளவுக்கு தெரியுது அப்படின்னு தெரில. அந்த இடத்துக்கு போனால் உட்காந்து குளிக்கலாம், விளையாடலாம் போல். ஜாலியாக விளையாடுறாங்க எல்லாம் வெயில் டைமுக்கு. காற்று பார்த்திங்கன்னா காற்றோட சவுண்டே புஷ்ஷுன்னு கேட்குது செம்மையாக. ஃபேமிலியோட ஒரு ட்ரிப்லாம் யாராவது வந்தாங்கன்னா இங்கே செம்மையாக என்ஜாய் பண்ணிட்டு போகலாம். பூண்டி லேக். இப்போ பார்த்தீங்கன்னா வந்தோம், ஜாலியாக சுற்றியாச்சு, என்ஜாய் பண்ணியாச்சு, ஃபோட்டோ ஷூட்டு எல்லாம் எடுத்துகிட்டு டீம் லீடர் எல்லோரும் வந்து அவங்கவுங்க வீட்டுக்கு வந்து கிளம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. நம்மளும் வந்து கிளம்புவோம். அவ்வளோதான், கிளம்ப வேண்டியதான். நமக்காக நம்ம ஃப்ரெண்டு வந்து ஒருத்தர் வந்து வெயிட் பண்ணுறாரு. அவர் பேர் கூட தெரில, அவரும் இதான் ஃபஸ்ட் டைம் வந்தார். ப்ரோ உங்கள் பேர்? சரணா? ஓகே 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 ப்ரோ. கரண்? ஓகே ஓகே ப்ரோ. எல்லோரும் வந்து போயிடுச்சு. இவர் பார்த்திங்கன்னா கிண்டியிலேருந்து வராரு. எப்படியும் நம்ம வடபழனி தாண்டி தான் அவர் வந்து போகணும். அதுக்காக சரி அப்படின்ட்டு வந்து போகிறோம். இவங்க தான் டீம் ரைடர். வரேன் மேம். ஓகே வரேன் சார். அவங்ககிட்ட வந்து வரேன்னு சொல்லியாச்சு. அவ்வளோதான், கிளம்ப வேண்டி தான். அவங்க வந்து காரில் வந்துடுறாங்க. நம்ம வந்துட்டு சொல்லாமல் போனால் தப்பாகிடும். ஒரு ஆட்டோ வந்து சொல்லியாச்சு. என் வண்டி வந்து பஞ்சர் ஆன உடனே என்னென்னு ஓடி வந்தாங்க. எல்லோரும் நிற்கிறாங்க. ஏன் நிற்கிறாங்கன்னு தெரியலையே. போகலாம் ப்ரோ, போகலாம் ப்ரோ. ப்ரோ வாங்க போகலாம். பாய். அவரும் நிற்கிறாரு. கிண்டிக்கு வர வேண்டியவர் நின்றுட்டுருக்காரு.
எல்லாருமே பார்த்தோன்னா டீமாக கூட்டிகிட்டு வரும்போது லைனாக செம்மையாக கூட்டிட்டு வந்தாங்க. இப்போ போகும்போது பார்த்திங்கன்னா தெரியும் எல்லாருமே தனித்தனியாக போயிட்டாங்க. நானே என் கூட இன்னொரு ரைடர் ஒருத்தர் பின்னாடி வந்துட்டுருக்காரு, மிரரில் தெரியும். 2 பேர் மட்டும்தான் இப்போ போயிட்டுருக்கோம். பூண்டி லேக், இதில் வந்து சின்னதாக போட்டு ஏதாவது சுற்றுலா போல் ஏதாவது விட்டுருந்தா செம்ம இதாக இருந்திருக்கும். இங்கே வந்து அந்த ஸ்பெஷாலிட்டி எதுவும் இல்லை. அந்த மாதிரி இருந்தால் சும்மா வந்தாங்க, நின்னாங்க, ஃபோட்டோ ஷூட் எடுத்தாங்க, அவ்வளோதான் முடிஞ்சுது. அவர்லாம் பார்த்திங்கன்னா பில்லியன் ரைடரோட பறக்கிறாரு. ஏற்கனவே அவர் பார்த்திங்கன்னா தடாக் வந்திருந்தார். செம்மையான ஒரு ரைடர். ஸோ இருக்கு, வாங்க. ஸ்டில்லா ஸ்டில்லா ப்ரோ? ரெக்கார்ட் ரைட் தான் இருக்குது. வீடியோ அமுச்சு விட்டோமா? ரெக்கார்ட் ரைட் தான் இருக்குது. அப்படியே அமுச்சு விட்டோமா? ஃபோட்டோ வேணுமா? ஃபோட்டோஸ் எடுக்கணுமா? ரெக்கார்ட் ரைட் தான் இருக்குது. மாட்டிக்கிட்டா? ஆன்லைன் தான் இருக்கா? ஆன்ல தான் இருக்கா? ஹெல்மெட் ரொம்ப லூஸாக இருக்கும், பார்த்துங்க. ஓகே, போட முடியாதா? ஓகே, இதில் போடலாமே ப்ரோ, கோப்ரோ இதில் போடலாமே ஃபிட். ஓகே ஓகே. இரு ப்ரோ நிப்பாட்டு ப்ரோ. ஹெல்மெட்டு ஆடுது ப்ரோ. ஹெல்மெட் மாற்ற தான் ட்ரை பண்ணிட்டு இது சூப்பராக இருக்கு. ஆனால் கணக்கில் ஒட்டிக்குது நல்லா. எல்லாம் செம்ம டைட்டாக இருக்குது. இந்த கேடிஎம் ஹெல்மெட் கொடுத்துட்டாங்கன்னா நல்லா இருக்கும். கொடுக்குறாங்களா? 2 மாசமா தரல ப்ரோ. ஐயோ, அவங்க ஒருத்தர் கேடிஎம் ஹெல்மெட் வச்சிருக்க. ஆச்சரியமாக இருக்குது. நான் வாங்கும்போது ஒரு பைக் மூடுற கவர் கூட தரல. எம்டி சூப்பராக இருக்குது உண்மையிலே. எம்டி இது எவ்வளோ இது நல்லா இருக்கு. ஆனால் குரூப்னஸாக இருக்குது முகத்துக்கு. எதாவது பேசிக்கிட்டே ஓட்டினீங்களா இல்லையா? பேசலாம்
பேசலாம் தாராளம், மைக் அடாப்டர்லாம் இதுதான் வச்சுருக்கேன். சரி போலாமா? போலாம் ப்ரோ. அவர் பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட ஹெல்மெட்டை வாங்கி ஒரு கோப்ரோவை வச்சு ஓட்டி பார்க்கணுன்னு ஆசைப்பட்டார். சரின்ட்டு ஹெல்மெட்டை வந்து கொஞ்சம் சேஞ்ச் பண்ணேன். அவரது வந்து எம்டி ஹெல்மெட்டு, அதை வந்து நான் வந்து போட்டு ஓட்டினேன். எனக்கு வந்து அந்த ஹெல்மெட்டு போட்டோடனே அப்படியே செம்மையாக முகத்துக்கு வந்து இறுக்கமாக இருக்குது. நான் யூஸ் பண்ணுறது பார்த்திங்கன்னா ஸ்டீல் பேர்டு ஹெல்மெட்டு. அதில் அந்த குஷன் ஸ்பான்ச்லாம் வந்து வேலைக்கு ஆகலை. நானாக ஸ்டீல் பேர்டு ஹெல்மெட் யூஸ் பண்ணிட்டு வரேன். இவர் வந்து அதை விட ரொம்ப ஏதோ ஒரு ஹெல்மெட்டு போட்டுட்ருக்காரு. ஆனால் அவர் வச்சுருக்கிறது 250 வண்டி. அவர் வந்து ஹெல்மெட்டை சேஞ்ச் பண்ணாருன்னா செம்ம லுக்காக இருக்கும். போகலாமா? அவர் வந்து ஹெல்மெட்டை சேஞ்ச் பண்ணோடனே போய்கிட்டே இருக்கார்.